அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூயிஸ் பாஸ்டர் என்றாலே மருத்துவ உலகம் தலை நிமிர்ந்து நிற்கும். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அவர் மருத்துவ சேவையை கண்டுபிடித்தவர். ஒரு நாள் அவர் பாரிஸிலிருந்து ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சில விடலைகள் பசங்க அவர் இருக்கிற அந்த ரயில் பெட்டிக்கு ஏறினாங்க. ஏறியவர்கள் சிறிது நேரத்திலேயே ஆடல் பாடல்களை பாடிக்கொண்டு அங்கே வருகின்றவர்களையும் அமர்ந்திருக்கின்றவர்களையும் கிண்டல் செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த லூயி பாஸ்டரையும் பார்த்து, ஐயா, நீ கையில் வச்சிருக்கின்ற அந்த ஜமாலியை தூக்கி எறிந்துவிட்டு எங்களோடு வந்து ஆடுங்கள் என்று அவரை அழைத்தானோ. அவரோ ஒன்றும் பேசலை. அவரை விட்ட பாடு இல்லை. அவரை திரும்ப சொல்கிறானோ, ஐயா, உங்களை தான் சொல்கிறோம், அந்த ஜபமாலையை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு. அப்பொழுது அதில் ஒருத்தவன், சரி சரி இருக்கட்டும், நீ யார், உன் பெயர் தான் என்ன அப்படின்னு. அப்பொழுது பையில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறார். அந்த விசிட்டிங் கார்டில் லூயி பாஸ்டர், முனைவர், ஆராய்ச்சியாளர் என்னன்னு போட்டிருக்க, கடைசியில் ஆய்வு மையம், விஞ்ஞான ஆய்வு மையம் என்று எழுதி கடைசியில் பாரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. வாய் அடைச்சிக்கிட்டானோ. ஐயோயோ, தெரியாமல் இந்த மனுஷனை சீண்டிட்டோமே, இவர் ஒரு மாபெரும் அறிஞர் ஆயிற்றே, விஞ்ஞானி ஆயிற்றே அப்படின்னு. ரயிலில் பிரயாணம் செய்கின்ற பொழுது கூட ஜபமாலை ஜபித்து கொண்டு ஆண்டவனோடு அன்னை மரியாளோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாபெரும் விசுவாசி இந்த லூயி பாஸ்டர். சாதாரண மனுஷன் இல்லை. ஜபமாலையுடைய மேன்மையை, உன்னதமான நிலையை, ஆற்றலை அளப்பரிய விதத்திலே அனுபவித்தவராக அவர் இருந்திருக்கிறார். எனவே தான் பிரயாணத்தின் பொழுது கூட அவர் ஜபமாலை ஜபிக்கிறார். கோயிலுக்கு போய் ஜபமாலை ஜபிக்கல, பிரயாணத்தின் பொழுது கூட ஜபமாலை ஜபிக்கின்ற ஒரு நல்ல பழக்கத்தை அவர் வைத்திருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜபமாலையின் சக்தியை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் உணர்ந்திருப்போம். ஒரு சிலர் உணராமல் சும்மா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஜபமாலை சொல்லிட்டு இருப்போம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மார்க்கோனி என்ற சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அப்பொழுது ஆயுதமாக அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அகில உலகமே கண்டது அதை ஜபமாலை மட்டுமே அவர்கள் கையில் வச்சுட்டு அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக போராடுகிறார்கள். பீரங்கிக்கும் ஆயுதப்படைக்கு முன்னதாக அவர்கள் வைத்திருந்தது, அந்த லட்சக்கணக்கான மக்கள் கையில் ஏந்தி வைத்திருந்தது ஒரு சிறந்த உன்னதமான ஆயுதம், ஜபமாலை. அந்த ஜபமாலைக்கு, அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த ஜபித்த அந்த ஜபமாலைக்கு படை வீரர்கள் அடிபணிந்தார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஜபமாலையைத்தான் லூர்து நகரிலே, பாத்திமா நகரிலே அன்னை அவர்கள் காட்சி கொடுத்த பொழுது, பாவிகள் மனம் மாற ஜபியுங்கள் என்று பெர்னதத்திடம் பாத்திமா நகரிலே அன்னை அவர்கள் காட்சி கொடுத்த பொழுது உலக அமைதிக்காக ஜபிக்கும்படியாகவும் பணித்தார்கள். யான் ஜபமாலை எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னா, பாவிகள் இன்று பாவமானது பெருகி கொண்டே செல்லுகிறது, காட்டுத்தீ போல.
மனசாட்சியை விற்றுவிட்டு இன்றைய சமுதாயமானது வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் என்ற மனநிலையை வளர்த்து கொண்டு இன்றைய சமுதாயமானது பயணித்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அன்னை அவள் தோன்றிய பொழுது பாவிகள் மனம் மாற ஜெபியுங்கள், உலக அமைதிக்காக. ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது இன்று, குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, அகில உலகத்திலும் சரி, ஆணவம் தலைவிரித்து ஆடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களை. எனவே அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறாள். சரி, நான் ஜெபிக்கிறேன், உண்மையிலேயே ஜெபிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வியை நீட்ட. நமக்கு சிறப்பு தனித்துவமிக்க அருளை அன்னையின் வழியாக நாம் பெறுகிறோம். ரெண்டாவது, ஜெபமாலையை பக்தியோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை அவள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாள். மூன்றாவது, நாம் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது பாவத்திலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் தப்பறையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆன்மாவானது தூய்மை அடைகிறது. நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போக மாட்டோம். அற்ப பாவ நீரில் இறந்தாலும் உத்தரிப்பு நிலைக்கு செல்ல மாட்டோம். நிலை வாழ்வானது நமக்கு கிடைக்கும். நாம் கேட்கறதெல்லாம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். திருப்பலியின் வழியாக நாம் என்ன பெறுகிறோமோ அதே அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் அனைத்தையும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுதும் நாம் பெறுகிறோம் அன்புக்குரியவர்களே. திருப்பலிக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. திருப்பலிக்கு அடுத்தபடியாக ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் பெறுகிறோம். எனவே ஜெபமாலை அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளிலே ஜெபமாலை ஜெபிக்காமல் நம்ம பெட்டுக்கு போகவே கூடாது. அந்த உறுதிமொழியை முதல்ல எடுங்க. எந்த வேலை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தூங்கச் செல்வதற்கு முன்னதாக ஜெபமாலை ஜெபித்து விட்டுத்தான் அன்னையிடம் என்னையும் எனது குடும்பத்தையும் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டுத்தான் உறங்குவேன் என்ற அந்த உன்னதமான அந்த நிலையை அடைவதற்கு வேண்டிய அருள் வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்லதேவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.